காசிக்குச் சமமானவை திருத்தலங்கள் திருவெண்காடு, திருவையாறு, மயிலாடுதுறை, திருவிடை மருதூர், திருச்சாய்க்காடு, ஸ்ரீவாஞ்சியம். நவக்கிரகங்களும் நன்மைகள். சூரியன் ஆரோக்கியம், சந்திரன் கீர்த்தி, அங்காரகன் செல்வம், புதன் அறிவு, குரு நன்மதிப்பு, சுக்கிரன் அழகு, சனி சந்தோஷம், ராகு பகைவர் பயம் போக்குதல், கேது குல அபிவிருத்தி. ஸ்ரீ அலர்மேல் மங்கா சமேத் ஸ்ரீ ஸ்ரீனிவாச பரபிரம்மணே நம. ஸ்ரீமதே ராமானுஜாய நம. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நம. வென்றி புகழ் வேங்கடவன் உடனுறையும் விரை மலராள் அன்று திருக்கண்டுரைத்த தமிழ் தலைவன் ஆரியக்கோள் பற்றியுரை பீடுடை நன் மாமயிலை கோயில் பெரு நற்றெளித்தல் நாமடை நற்பேறு. செழியாய வல் வினைகள் தீர்க்கும் திருமாலி நெடியானி வெங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பயரும் கிடந்தியங்கும் படியாய்க் கிடந்து உன் பவளவாய் காண்பேன். அங்கையில் பாய் வயல் தென்னரங்கன் அணியாக மண்ணும் பங்கைய மா மலர் பாவையை போற்றுதும் பக்தியெல்லாம் தங்கியதென்ன தழைத்து நெஞ்சே நம் தலை மிசை பொங்கிய கீர்த்தி ராமானுசனடி பூ மன்னவே. வடிவழகார்ந்த வன் தூப்புள் வள்ளல் மென் மலரடிமே அடியவரோத அந்தாதி 20 ஆய்ந்துரைத்தே திடமுட நீதிதை தினந்தோறும் ஆதரித்தோதும் அன்பர் முடி இடை நேர்படும் தூப்புள் அம்மான் பதமாமல
திருவருள் தந்தருளும் திருமயிலை ஸ்ரீ வேதாந்த தேசிகர் தேவஸ்தான திருக்கோயில் உலக நன்மைக்காகவும் உலக மக்களின் மேன்மைக்காகவும் புண்ணியமிகு புனிதம் நிறைந்த தமிழகத்தில் வான் மழை பூமழையாக பொழிய வேண்டும் என்பதற்காகவும் எவ்வித வியாபார நோக்கமின்றி அமைந்தருளியது ஸ்ரீ சுதர்சன மகா யஞ்சம். பகவானின் பஞ்சாயுதங்கள் பாஞ்சஜன்யம், சக்கரம், கௌமேதகம், சார்ங்கம், நந்தகம். பாஞ்சஜன்யம் என்பது பகவானுடைய சங்கின் பெயர். இந்த சங்கானது சமுத்திரத்தில் கிடைக்கும் வலம்புரி சங்கின் வகையை சார்ந்ததாக கருதப் பெறுகிறது. ஆழ்வார்களில் ஒருவரான ஸ்ரீ பொய்கை ஆழ்வார் இந்த சங்கின் அம்சமாக கருதப் பெறுகிறார். பாஞ்சஜன்யம் சங்காயுதம் என்றும் பொதுவாக சங்கு என்றும் அறியப்படுகிறது. சக்கரம், சக்கரத்தாழ்வார் என்பவர் பகவானின் ஆயுதங்களில் ஒன்றான சக்கராயுதத்தின் திரு உருவமாக கருதப்பெறுகிறார். இவர் சுதர்சனர். திருவாழி ஆழ்வார் சக்கரம், சிகிரி என்றும் போற்றப்பெறுகிறார். 16 திருக்கரங்கள், ஒரு சில திருத்தலங்களில் 32 திருக்கரங்கள் அமைந்தவராகவும் அறியப்பெறுகிறார். சக்கரத்தாழ்வாரின் அம்சமாக அவதரித்தவர் ஸ்ரீ திருமழிசை ஆழ்வார். பகவானின் பஞ்சாயுதங்களில் மற்றொன்று கௌமோதகி. ஸ்ரீ பூதத்தாழ்வார் இந்த கௌமோதகி ஆயுதத்தின் அம்சமாக கருதப்பெறுகிறார். இந்த ஆயுதம் தண்டாயுதம், கதாயுதம் என்றும் அறியப்பெறுகிறது. பகவானின் வில்லின் பெயர் சாரங்கம். இச்சாரங்கத்தை ஏந்தியமையால் பகவான் சாரங்கன் என்றும் சாரங்கபாணி என்றும் போற்றப் பெறுகிறார். ஸ்ரீ திருமங்கையாழ்வார் சாரங்கத்தின் அம்சமாக அறியப்பெறுகிறார். பகவானின் வாள், அந்த வாளின் பெயர் நந்தகம். ஸ்ரீ பேயாழ்வார் நந்தக ஆயுதத்தின் அம்சமாக கருதப்பெறுகிறார். 10ஆம் திருமொழியில் பாடல் 111 நாந்தகமேந்திய நம்பி சரணென்று என்ற வரி உள்ளது. இதற்கு நந்தகம் எனும் வடமொழி சொல்லே நாந்தகமாக நீண்டு கிடக்கிறது என குறிப்பிடுகின்றார் அருள் மகான் ஸ்ரீ காஞ்சி பிரதிவாதி பயங்கரம் அன்னங்கராச்சாரியார் சுவாமி. அருள் மகான் சுவாமி நிகமாந்த தேசிகன் சக்கரத்தாழ்வாரை சக்கர ரூபஸ்ய சக்கரென என போற்றுகின்றார். இதன் பொருள் பகவானுக்கு இணையானவர் என்பதாகும். சுவாமி தேசிகன்
சுதர்ஷ்னாஷ்டகம் என்ற நூலினையும் சக்கரத்தாழ்வாரை போற்றி பரவசமாக பாடியுள்ளார். 16 ஆயுதங்களை ஏந்தியவராக சக்கரத்தாழ்வார் எழுந்தருளியுள்ளார். திருவலக்கரத்தில் சக்கரம், மால், குந்தம், தண்டம், அங்குசம், சதாமுகாக்கனி, மிஸ்கிரிசம், வேல் எனும் 8 பொருட்கள். இடது வலக்கரத்தில் பாஞ்சஜன்யம், சாரங்கம், பாசம், கலப்பை, வஜ்ராயுதம், கதை, உலக்கை, திரிசூலம் எனும் 8 பொருட்கள். திருமயிலை திருத்தலத்தில் ஸ்ரீ வேதாந்த தேசிகர் தேவஸ்தானத்தில் அமைந்தருளிய ஸ்ரீ சுதர்சன மகா யஞ்சத்தில் 1008 ஜபம், 1008 ஹோமம் அமைந்தருளியது. சக்திக்காகவும் அறிவு கூர்மைக்காகவும் சக்கரத்தாழ்வார் வழிபாடு செய்வது என்பது தொன்று தொட்டு இருந்து வந்திருக்கிறது. ஓர் உருவம், ஒரு நாமம், ஒன்றுமில்லாத பகவானை ஆண் பெண் உருவத்தில் விக்கிரகமாகவும் சித்திரமாகவும் வைத்து வழிபடுகிறோம். பக்தியை பொருள் நிறைந்த சொற்களிலும் சக்தி வாய்ந்த சப்த உச்சாடனங்களிலும் வெளிப்படுத்தி மந்திரங்களாக ஓதி வழிபட்டு தரிசனம் செய்கின்றோம். இதில் பீஜ அட்சரங்களின் மூலம் சக்தியை உருவாக்கும் வித்துக்கள் எழுத்து வடிவத்தில் சொல்லாகவும் ஒலி வடிவத்தில் உச்சாரணமாகவும் இடம்பெறுகின்றன. இந்த இரண்டுக்கும் இடையே அமைவதுதான் சக்கரம். அதை யந்திரம் என்றும் சொல்லலாம். மந்திரங்கள் அனைத்துக்குமே சக்திகள் உண்டு. அவை மனனத்துக்குரியவை. யந்திரம் வெளியே பூஜைக்குரியதாக புற வழிபாடாக இடம்பெறுகிறது. விக்கிரக வழிபாட்டை காட்டிலும் இது உருவ எல்லைகளை கடந்த ஒன்றாக அப்ஸ்ட்ராக்ட் என்று கருதப்படுகிறது. சக்கரம் என்பது மந்திரத்தைப் போலவே பகவானின் திருவுருவை சிந்தனையில் நிறுத்த உதவுகின்றது. நேரடியாக அந்த திருவடிவம் மனதில் எழுவதற்கு வழி செய்கின்றது. சக்கரத்தில் உள்ள அழகான, இணையான, சீரான வடிவமைப்பு அந்த உருவத்தை காண பக்தனது சிந்தனையை ஒரு முகமாக குவிக்கிறது. ஒவ்வொரு தெய்வத்துக்கும் உரிய சக்கரத்தை அமைப்பதன் மூலம் அந்த தெய்வ வடிவத்தை வழிபாட்டின் வழியாக உருவாக்கி பார்க்க முடியும் என்பதை அது உணர்த்துகிறது. பிரகாசமான ஒளிக்கதிர்களை குறிப்பிட்ட வழியின் மூலம் ஒன்று சேர்த்து அந்த உருவத்தை பக்தனால் உணர முடிகிறது. அதன் சக்தியும் பக்தனது உள்ளத்தில் படர்வதை உணரவும் தெளிவாக தெரிகிறது. ரிக்வேதத்திலும் ஈஷா உபனிஷத்திலும் உள்ள இதற்குரிய பகுதிகள் இப்படி ஒரு அணிவகுப்பை, அதாவது ஒரு வியூகத்தை மனத்தளவில் குவித்து பார்க்க
வழி கூறுகின்றன. அளவிலும் விரிவிலும் அடக்க முடியாத மாபெரும் சக்தியை அளவுபடுத்தி பிரயோகம் செய்யக்கூடிய அமைப்பில் இச்சக்கரம் அருளாசி அளிக்கிறது. உலகத்தை உருவாக்கவும் போற்றி காப்பாற்றவும் அழிக்கவும் வல்ல ஒரு சக்தியைத்தானே இன்று உலக விஞ்ஞானிகள் நாடுகின்றார். அளவில்லாத சக்தியை அணுவில் வைத்து அதன் மூலம் மாபெரும் சக்தியை வெளிப்படுத்தி ஆக்கப் பணிகளுக்கும் வளர்ச்சி பணிகளுக்கும் அழிவு திட்டங்களுக்கும் வகை செய்யும் கண்டுபிடிப்புகளைத்தானே அந்த விஞ்ஞானிகள் நாடுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சாதனைக்கு அடிப்படையான ஒரு சக்தியை உருவாக்கி பார்க்க வழி செய்கிறது ஸ்ரீ சக்கரம். பக்தர்களிடத்தில் பகவானுக்குள்ள அன்புதான் எத்துணை மகத்தானது. அந்த பக்தர்களுக்காகவே, அந்த பக்தர்களின் அன்புக்காகவே, அந்த பக்தர்களுக்கு அருளுவதற்காகவே திருவேங்கடமுடையானான பகவான் திருமயிலையில் ஸ்ரீ வேதாந்த தேசிக தேவஸ்தானத்தில் தனது பஞ்சாயுதங்களில் ஒன்றான ஸ்ரீ சக்கரத்தாழ்வாரை நியமித்து ஒரு மகா யஞ்சத்தை அமைத்தருளியுள்ளார். பக்தர்களின் வாழ்வுக்காகவும் வளத்திற்காகவும் அமைந்தருளிய இந்த மகா யஞ்சம் ஈகபர சுகம் தருவது. ஓம் சுதர்சனாய வித்மஹே ஜுவாலா சக்கராய தீமஹி தன்னோ சக்கர பிரச்சோதயாத். நாங்கள் ஸ்மார்த்தர்கள் சிவா விஷ்ணு என இருவரையும் பூஜிக்கின்றோம். எண்ணெயில் தீபாராதனை செய்யும் போது இரு தெய்வங்களுக்கான பொதுவான மந்திரம் ஏதாவது உள்ளதா? தெய்வங்களுக்குள்ள நிச்சயம் பேதம் கிடையாது. ஏன்னா நாயன்மார்கள் சொல்லும் பொழுது அம்பால தான் விஷ்ணுவா சொல்கிறா. அப்பர் சுவாமிகள் பதிகத்தில், திருவதிகை பதிகத்தில், திருவையாறு பதிகத்தில் சொல்லும்போது சொல்லுவார், ஹரியல்லா தேவன் அல்ல ஐயனாரே. ஹரியே தேவிக்கு சமானமாக சொல்கிறான். அம்பாளுடைய சுரூபம்தான் ஹரி, பெருமாள், விஷ்ணுன்னு சொல்கிறான். அதே மாதிரி வைணவ சாஸ்திரங்கள்லாம் எடுத்துட்டேன்னா சிவர் சுவாமியை பெருமாளை வணங்கினார்னு சொல்கிறார். அது மாதிரி சைவ சாஸ்திரங்கள்லாம் சொல்லும்பொழுது பெருமாள் சுவாமியை வழிபாடு பண்ணார் அப்படின்னு சொல்கிறது. அதனால் இவாளுக்குள்ள எந்த விதமான வேதங்களும் கிடையாது. நம்ம ஒவ்வொரு குடும்பத்தில் வழக்கங்கள், ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் ஒரு ஒரு வழக்கங்கள் உண்டு. மகாவிஷ்ணு ஆராதனை பண்ணுற குடும்பம், சிவத்தை ஆராதனை பண்ணுற குடும்பம்னு உண்டு. சைவத்தை ஆராதனை பண்ணி, சைவத்தில் சிவத்தை ஆராதனை பண்ணி இருக்கக்கூடிய குடும்பத்தில் வந்தவாள்லாம் வைஷ்ணவடியார்களாக மாறியிருக்கா. நம்ம திருமழிசை ஆழ்வார்னு சொல்லும்பொழுது அவர் சைவத்தில் பிறந்தவர், சைவ குடும்பத்தில் பிறந்தவர். வைஷ்ணவ சம்பிரதாயம், அதாவது பெருமாள்கிட்ட ஈடுபாடுபட்டு திருமழிசை ஆழ்வார் ஒரு பெரிய மகானா அவதாரம் பண்ணார். அதே மாதிரி வைணவத்தில் இருந்தவர் நீலகண்ட சிவாச்சாரியார்னு, அவர் சைவத்துக்கு மாறி சிவபெருமானே அவருக்கு தீட்சை பண்ணி வச்சிருக்கார். இரும்பு கட்டிலில் உட்காந்து சைவம்தான் சிறந்தது. இரும்பு கட்டில்னா அது கொதிக்கக்கூடிய கட்டில், அதாவது நல்ல நெருப்புலால் சூடு பண்ணி நெருப்பாகவே இருக்கக்கூடிய இரும்பு கட்டிலில் உட்காந்து சைவம் சிறந்தது, சைவத்தை தவிர உயர்ந்த மதம் இல்லை அப்படின்னு நிறுவனம் பண்ணியிருக்கார். அவர் வைஷ்ணவடியார் உடைய குடும்பத்தில் வம்சத்தில் வந்தவர். இப்படி ஒவ்வொரு மதங்கள்லேருந்து வந்தவா எல்லாருமே ஒன்றா தான் இருக்கா. ஆனால் ஒரு ஒரு குடும்பத்தில் ஒவ்வொரு ஆராதனைகள் இருக்குது.
அப்படி ஆராதனைகள் இருக்கும் பொழுது அவள் சிவனையும் வச்சுட்டுருக்கா, விஷ்ணுவையும் வச்சுட்டுருக்கா. ஆனால் அதனால் அதற்குரிய மந்திரங்களை சொல்லி தான் ஆரத்தி காட்டணுமே தவிர எல்லாத்துக்கும் பொதுவான மந்திரங்கள்ன்றது சொல்லி ஆரத்தி காட்டுறதுன்றது பலனை கொடுக்கக்கூடியது தான். ஆனால் அதற்குரிய மந்திரங்களை சொல்லி தான் அதுக்கு உரிய ஆரத்தியை காட்டணும். பொதுவான ஆரத்தி காட்டணும்னா ராஜாதிராஜ பிரசக்தி சாகினின்னு ஒரு மந்திரம் இருக்குது. அதை முறைப்பிரகாரம் முறையான குருக்கிட்ட கற்றுண்டு அதை சொல்லி ஆராதனை பண்ணலாம். மந்திரங்கள்லாம் நிறைய சொல்லப்படாது. ஏன்னா காது வாக்கில் ஏதாவது சொன்னோம்னா கேட்குறவா சரியாக புரிஞ்சிக்காம அதை தவறான வழியில் பயன்படுத்தினால சொன்னவருக்கு அந்த பாவங்கள்லாம் போய் சேரும். அதனால் முறைப்பிரகாரம் குரு கிட்டக்க இந்த ராஜாதிராஜ ஏன்னு சொல்லக்கூடிய மந்திரத்தை உபதேசமாக கேட்டு அவர் சொல்ல இவர் கேட்டுண்டு அதை உபயோகப்படுத்தி அது பொதுவான மந்திரம். அதை சொல்லி சிவனுக்கும் பண்ணலாம், விஷ்ணுவுக்கும் பண்ணலாம். ஏன்னா அது பொதுவான மந்திரம், அதை சொல்லி பண்ணலாம்.